மாமா உள்ள வரலாங்களா? வாசுலட்சுமி. மாமா காஃபி டீ ஏதாவது வேணுமா? இல்லம்மா, ஒண்ணு வேணாம். இப்பதானே சாப்பிட்டுருக்கேன். நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். கிருஷ்ணா ஆபீஸ் வரைக்கும் கூப்பிட்டுருந்தான். மாமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா. சொல்லுமா, என்ன விஷயம்? நம்ம கிருஷ்ணா கல்யாணம் தான். இப்ப அதை பத்தி பேசுறதுக்கு என்னமா இருக்கு? மாமா அவனுக்கும் கல்யாண வயசு வந்துருச்சுல. சரி, அதுக்கு நல்ல பொண்ணை பார்க்கணுமே. மாமா பொண்ணெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி தான் இருக்கு மாமா. எங்க பாரு சுப்லட்சுமி, மூத்தவனுக்கு பொண்ணு தேட நான் 2 வருஷம் எடுத்துக்கிட்டேன். அவ்வளவு பொண்ணுங்களை பார்த்து நம்ம குடும்பத்துக்கும் நம்ம பசங்களுக்கும் சந்தோஷமாவும் கௌரவமாவும் இருக்கணும்னு அந்த 2 பேரையும் செலக்ட் பண்ணேன். அதே மாதிரி கிருஷ்ணாக்கும் ஒரு குறைஞ்சது 1 வருஷமாவது எடுத்து தேட வேண்டாமா? மாமா அப்படி தேடினாலும் நம்மளுக்கு கிடைக்காத பொண்ணை தான் இப்ப தேடி இருக்கேன். அப்படியா? யாரு சொல்ற? நம்ம ஆமியோட பொண்ணு தான். யாரு? பூர்ணியவா சொல்ற? ஆமா மாமா. அவளும் நல்ல பொண்ணுதான். நல்லா படிச்சிருக்கா. வசதி வாய்ப்பும் நல்லா இருக்கு. நல்ல குணமா தான் தெரியுது. ஆனா அந்த அளவுக்கு நம்ம பழகல. அவ ஃபாரின்லாம் போயிட்டு வந்திருக்கால. ஆமா மாமா, நல்ல தங்கமான பொண்ணு, எனக்கு தெரியும். சரிம்மா, நல்லா விசாரிச்சுக்கோ. நானும் எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட விசாரிக்கிறேன். சரிங்க மாமா. இப்போதைக்கு அவங்க வீட்டுல எதையும் சொல்லாத. ஒரு 6 மாசம் ஆகட்டும். அவங்கள என்ன ஏதுன்னு கொஞ்சம் விசாரிக்கலாம் ஆள் போட்டு. அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம். இல்ல மாமா, ஒரு வாரத்துக்குள்ள கல்யாணத்தை முடிக்கணும். 1 வாரத்துக்குள்ளயா? எதுக்குமா? இல்ல மாமா, கிருஷ்ணா விரும்பின ஆதிக்கும் கல்யாணம் நடக்க போகுது. நம்ம கிருஷ்ணாக்கு பொண்ணு பார்த்து கட்டி வைக்க வேண்டாமா? அது மட்டும் இல்லாம கல்யாணம் நடந்துட்டுனா இவன் லவ் ஃபெயிலியர் மாதிரி சுத்துறத பாக்குறதெல்லாம் எனக்கு மனசுல கொஞ்சம் கூட தெம்பே இல்லை மாமா. எப்படியாவது அந்த கல்யாணம் மாதிரியே இந்த கல்யாணத்தையும் சீக்கிரம் முடிச்சிடணும். சுப்லட்சுமி, எனக்கு என்னவோ நீ அவசரப்படுறியோன்னு தோணுது. மாமா எனக்கு புரியுது. ஆனா பெத்தவளா என்னோட கவலையும் யோசிச்சு பாருங்க. அவன் ஆதியை பிடிச்சிருக்கு, நான் ஒண்ணுமே சொல்லலையே. சரி, அவன் இஷ்டப்படி நடக்கட்டும் தானே இருந்தேன். அந்த பொண்ணு அவனை வேணான்ட்டா. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அடுத்து நம்ம பிள்ளைக்கு தகுதியான ஒரு பொண்ணை பார்க்க வேண்டாமா? அப்படியே உட்கார்ந்துட முடியுமா? சரிம்மா, கிருஷ்ணாக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியாம எப்படி பேசுறது? மாமா அவனுக்குலாம் பிடிக்காமலாம் இத்தனை வருஷம் ஃப்ரெண்டா இருக்கான். ஃப்ரெண்டா இருக்க பிள்ளையே பொண்டாட்டியா வந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இத்தனை வருஷத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ சண்டையே வராது. பிசினஸையும் நல்லா பார்த்துப்பாங்க. அவளும் ஃபாரின்லாம் போயிட்டு ஏதோ படிச்சுட்டு வந்திருக்கா. நம்ம குடும்பத்தை அடுத்த ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிருவாங்க மாமா. சரிம்மா, அந்த பொண்ணை நான் ஒரு தடவை பார்க்கணும்ல. மாமா அதுக்குன்னு நான் வர சொல்லியிருக்கேன். வெளியே தான் நிக்கிறா. இந்த இப்ப வர சொல்றேன். அப்படின்னா எல்லாத்தையும் முடிவெடுத்துட்டு தான் வந்து சொல்றேன்னு சொல்லு. ஐயா மாமா அப்படி இல்லை. நாங்க என்ன ஆசைப்பட்டாலும் கடைசியில நீங்க தானே சம்மதம் சொல்லணும். உங்களுக்கு வேண்டாம்னா எங்களுக்கு வேண்டாம். ஆனா எனக்கு, உங்க பிள்ளைக்கு, கிருஷ்ணாக்கு, எங்க 3 பேருக்கு அந்த பிள்ளைய ரொம்ப பிடிக்கும். நீங்க பேசி பார்த்துட்டு சொல்லுங்க மாமா, சம்மதம் இல்லையான்னு. சரி சரி, பயப்படாத. சும்மா தான் சொன்னேன். வர சொல்லு, பேசி பாப்போம். சரிங்க மாமா. பூரணி உள்ள மாமா, தாத்தா கூப்பிடுறாங்க பாரு. ஹாய் தாத்தா. அட பாவி, வணக்கம் தாத்தான்னு காலில் விழுந்து ஆளை கரெக்ட் பண்ணுவான்னு பார்த்தா ஹாய் தாத்தா போய் தாத்தாங்கிறாளே. இவர் வேற என்ன சொல்ல போறாரோ. பூரணி, உன்னை அத்தை சேலை தானே கட்டிட்டு வர சொன்னேன். நீ ஏமா இந்த ட்ரெஸ்ல வந்திருக்க? ஆண்டி சாரி கட்டினா ரொம்ப வேக்கும் ஆண்டி. சொல்லுமா, உன்னை பத்தி ஏதாவது சொல்லு. தாத்தா நான் MBA படிச்சிருக்கேன். மாடலிங் பண்றேன். அது மட்டும் இல்லாம நான் மோஸ்ட்லி வீட்லயே இருக்க மாட்டேன். சரிம்மா, கல்யாணத்துக்கு அப்புறம் குடும்பத்தை பார்த்து தானே ஆகணும். வீட்டுல இருந்து தானே ஆகணும். வீட்டுல இருக்க லேடிஸ் எப்ப பார்த்தாலும் வெளியே போயிட்டா ஃபேமிலி யார் பார்த்துப்பா? தாத்தா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆணும் பெண்ணும் சமந்தான். நான் வீட்டுக்குள்ளே இருக்கணும், அது ரொம்ப கஷ்டம் தாத்தா. இப்போ நான் ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் முடியாதுன்னா நீங்கள் என்ன தப்பாக நினைப்பீங்கல்ல. எப்படி ஒரு ஆம்பளையால் வெளியே போய் எவ்வளோ நாள் இருக்கலாம், பிஸ்னஸ்னா எங்கனாலும் தங்கலாங்கிற மாதிரி லேடிஸ் அப்படி இருக்கலாம் தாத்தா. ஒன்றும் தப்பு இல்லை. என்ன சுப்லட்சுமி, உனக்கு இது ஓகேவா? மாமா அதான் நான் இருக்கேன்ல மாமா, குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன். இவன் நம்ம கிருஷ்ணா மாதிரி ஊரா நாடா போய் நம்ம பிஸ்னஸை வளர்க்கட்டும் தாத்தா. என்ன, உனக்கும் நான் தாத்தாவா? சாரி மாமா, ஏதோ பதட்டத்தில் சொல்லிட்டேன். அப்புறம் சமையல்லாம் பண்ணுவியாமா? நோ தாத்தா, நோ சான்ஸ். சமையெல்லாம் வேலைக்காரங்க பண்ணுவாங்க. நம்ம வேலை சாப்பிட்றது மட்டும்தான். விதமா உலகத்தில் எந்த ஃபுட்டு ஃபேமஸாக வந்தாலும் புதுசாக இருந்தாலும் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருவேன். ஓ சரி, கடவுள் பக்தி அது இதுன்னு? சான்ஸே இல்லை தாத்தா. சயின்ஸ் எவ்வளோ வளர்ந்துக்கிட்டு இருக்கு. கடவுள் பக்தியா? கடவுளே பொய்யுங்கிற ரகம் நானு. சோழியை முடிச்சு விட்டுட்டா. அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சுது. நீ இவளை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி சுப்லட்சுமி, நம்ம பரம மக கல்யாணம் நானே, அந்த சேலை தாலி எல்லாம் வாங்கி கொடுத்துட்டியா? மாமா நாளைக்கு கிருஷ்ணா வாங்கிட்டு வந்து சாமி கும்பிட்டு கொடுத்துறேன்னு இருக்கான். தாத்தா இதெல்லாம் நம்ம எது கொடுக்கணும்? அதான் மாசம் சம்பளம் வாங்குறாங்கல்ல. பார்க்குற வேலைக்கு மேலே சம்பளம் கொடுக்குறீங்க. பின் எதுக்கு தாலி சேலை பணம்னு? உனக்கு இதெல்லாம் புரியாதுமா. சொல்லுங்க தாத்தா.
எங்களை பொறுத்த வரைக்கும், எங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும், எங்க வீட்டுல வேலை பார்க்கறவங்களும் எங்க வீட்டுல இருக்கிறவங்க மாதிரி தான். அவங்க வீட்டுல நடக்கிற எல்லா நல்ல காரியத்துக்கும் நாங்க தான் செய்வோம். ஏன்னா சம்பளம் வாங்கி அவங்க குடும்பத்தை பார்க்கவே சரியா போயிடும். இதுல எங்க சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ண முடியும்? அதனால அவங்க கல்யாணத்துக்கு உதவி பண்றதுலாம் நமக்கு பெரிய தொகை கிடையாது. ஏதோ ஹோட்டல்ல சாப்பிட்டு வேலைக்கு டிப்ஸ் கொடுக்குற மாதிரி தான். ஆனா அது அவங்களுக்கு வாழ்க்கை. புரிஞ்சுதாமா? இல்ல தாத்தா, சுத்தமா புரியல. எந்த ஒரு ப்ராஃபிட்டும் இல்லாம ஏன் ஹெல்ப் பண்றீங்கன்னு. சுத்தம். சில விஷயங்கள் சில பேருக்கு மட்டும் தாமா புரியும், எல்லாருக்கும் புரியாது. சரி போயிட்டு உங்க ஆண்டி கூட ஏதாவது வேலை இருந்தா பாருங்க, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். மாமா, நீங்க ஒன்னும் சொல்லலையே. சுப்லட்சுமி, இத பத்தி நம்ம அப்புறமா பேசுவோம். பூரணி, அந்த கோடிங்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன் கிருஷ்ணா. அப்பவே அரவிந்த் சார் கிட்ட அதை கொடுத்துட்டேன். அப்புறம் கிருஷ்ணா, நான் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு போயிருந்தேன். என்ன புதுசா இன்னைக்கு தான் எங்க வீட்டுக்கு வந்த மாதிரி பேசுற? எப்பவும் தான் வர. எப்போ மாதிரி இல்ல, இந்த தடவை ஆன்ட்டி தான் வர சொல்லியிருந்தாங்க தாத்தாவை பார்த்து பேசணும்னு. தாத்தாவை பார்த்தா எதுக்கு? இல்ல, நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு தான். நீ அங்க போறேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஆண்டி கிட்ட சொல்லிட்டு வரேன்னு சொன்னேன். ஆண்டி தான் அப்புறமா சொல்லிக்கலாம், உடனே கிளம்பி வா நாங்க, அதான் அவசரமா போயிட்டேன். நீ போறப்ப கூட நான் உன்னை பார்த்தனே, ஆனா வீட்டுக்கு தான் போறேன்னு நீ சொல்லவே இல்ல. இல்ல, எனக்கு ஆண்டி கூப்பிட்டோன்னு சர்ப்ரைஸ் தாங்க முடியல. அதையும் தாத்தா பார்க்கறதுக்குன்னு சொன்னாங்களா, அதான் ஓடிட்டேன். இங்க பாரு பூரணி, இதுக்கப்புறம் எனக்கு தெரியாம என் சம்மதம் இல்லாம இது மாதிரி வேலையெல்லாம் பார்க்காது. எனக்கு பிடிக்காது. சாரி கிருஷ்ணா, நான் உன்னை ஏதோ ஹர்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல, இட்ஸ் ஓகே. ஆமா கிருஷ்ணா, ஆதி எங்க? ஆதி இன்னைக்கு வரலையா? ஆமா கிருஷ்ணா, ஆதி வரல. ஓ சரி சரி, கண்டவங்களும் வரலங்கிறதுக்காக நான் காத்துட்டு இருக்க முடியாது. நீ உன்னோட இடத்துக்கு போ. ஓகே. எங்க போனாவ? இன்னும் வரல. ஹலோ, சொல்லுங்க அண்ணா. அது ஒன்றும் இல்லை, ஆதி இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வரல, அதான் வீட்டில் இருந்து கிளம்பிட்டாளான்னு. இல்லைண்ணா, அவ இனிமே ஆஃபீஸ் வரமாட்டா. ஏன் வர மாட்டா? அண்ணா, என்னதான் வேணும் உங்களுக்கு? அவ இப்படி ஆனதுக்கு காரணமே நீங்க தான். என்னாச்சு அவளுக்கு? சும்மா நடிக்காதீங்கண்ணா. நேற்று முழுக்க அவளுக்கு காய்ச்சலோட உங்களை பார்க்காம இருக்க முடியாதுன்னு ஆஃபீஸ்க்கு வந்தா. உங்களுக்காக தானே இந்த ஆஃபீஸ்க்கு வந்தா. உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே? தெரிஞ்சுக்கிட்டு ஏன் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க? எனக்காக வந்தாளா? அவ ஏதோ பிசினஸ் கத்துக்கணும், ஆபீஸ் எல்லாம் சுத்தி பார்க்கணும்னு சொன்னா. அது அவ உங்களை விரும்புறானா? என்ன விரும்புறாளா? உன்கிட்ட சொன்னாளா? அவங்க வீட்டுல சொன்னாளா? இல்லைண்ணா, அவ சொல்லல. ஆனா எனக்கு தெரியும் அவ உன்னை விரும்புறா. இங்க பாரு முத்து, எப்பவுமே லவ் ரெண்டு சைட்ல இருக்கணும். ஒன் சைட்ல இருக்கிற லவ்வுக்கு வேல்யூ ரொம்ப கம்மிமா. நான் ஒன்றும் சினிமா ஹீரோ கிடையாது. வெரைட்டி லவ் பண்ணி டார்ச்சர் பண்ணி நான் கல்யாணம் பண்ணி தீருவேன்னு அடம் பிடிக்கிறதுக்கு சாதாரண மனுஷன். எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், அவ பிடிக்கலன்ட்டா, முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. ஜஸ்ட் உன்னோட சமந்தியே வீட்ல இருந்து கிளம்புனாலா, இங்க வரலையே, ஏதாவது ஆபத்துனா உன்னைய நீ தானே கேட்பாங்க. அதனாலதான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன், அவ்வளவுதான். அண்ணா, அப்ப அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்களுக்கு பொறுப்பு கிடையாதா? உங்களுக்கு எந்த ஃபீலும் ஆகாதா? இங்க பாருமா, என் ஆபீஸ்ல இருக்கிற வரைக்கும் தான் என் ஆபீஸ் ஸ்டாஃப்ங்களுக்கு நான் பொறுப்பு. வெளியே போயிட்டாங்கன்னா அவங்க குடும்பமும் அவங்களும் தான் பொறுப்பு. எல்லாத்துக்கும் பொறுப்பு எடுக்கிறதுக்கு நான் என்ன கடவுளா? அண்ணா, உங்களை லவ் பண்ணாத வரைக்கும் அவ நல்லா தானே இருந்தா. எப்ப லவ் பண்ண ஆரம்பிச்சாலோ அப்பவே பைத்தியம் மாதிரி சுத்துறா. எப்ப பார்த்தாலும் உங்களை பார்க்கணும், உங்களை விட்டு இருக்க முடியலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. சரி, கண்டதையும் பேசாத. இப்ப அவளுக்கு எப்படி இருக்கு? அவளுக்கு எப்படி இருந்தா உங்களுக்கு என்னன்னா? உங்களுக்கு தான் எதை பத்தி கவலை இல்லையே. நீங்க உங்களோட அடம், உங்களோட ஈகோ, அதுதானே உங்களுக்கு பெருசு. இப்பவும் நீங்க நினைச்சா இந்த கல்யாணத்தை நிறுத்தி அவளை அழகா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க நிறுத்த மாட்டீங்க, அப்படித்தானே? இந்த பாருங்கண்ணா, இது வரைக்கும் நீங்க அவளுக்கு பண்ணதே போதும், நிறைய பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறமாவது அவளை டிஸ்டர்ப் பண்ணாம இருங்க. நான் அவள் மனசை தேத்தி அவளை ரவி கூட கல்யாணமாவது பண்ணி வைக்கிறேன். இந்த பாருங்கண்ணா, டிகிரி முடிச்சுட்டு மேலே படிக்கணும், பெரிய பெரிய வேலைக்கு போகணும்னு அவ்வளோ ஆசை கனவோட இருந்தா. இப்போ அவளை இந்த நிலைமை கொண்டு வந்துட்டீங்கல்ல. சரி முத்து, எனக்கு புரியுது. நான் டாக்டர்ஸ் யாராவது அனுப்பட்டுமா? டாக்டர்ஸா? போதும்ண்ணா, நீங்க செஞ்ச வரைக்கும் போதும். நல்ல சமத்திய வச்ச செஞ்சிட்டீங்க. இவ உங்களை பின்னாடி அலைய விட்டான்னு அவளை இந்த பாடுபடுத்துறீங்கல்ல. முத்து, புரியாம பேசாத. அண்ணா, உங்களை பத்தி எனக்கு புரிஞ்சதுனால தான் பேசுறேன். இவ பாவம், இன்னசென்ட். நீங்க ஏதோ இவ மேல இருக்கிற கோபத்துல இவளை அலைய விடுறீங்கன்னு நினைக்கிறா. ஆனா எனக்கு தான் உங்களை பத்தி தெரியும். நீங்களும் அண்ணன் தாத்தாலாம் பிஸ்னஸை எப்படி பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதுல இருக்கிற மாதிரியே போட்டி, பொறாம, வெஞ்சன்ஸோட இங்க பார்க்காதீங்கண்ணா. இது வாழ்க்கைண்ணா. முத்து, உன் இஷ்டத்துக்கு நீ பேசிட்டே போற. நீயா ஏதேதோ கற்பனை பண்ணிக்கிற. இங்க பாருங்கண்ணா, நீங்க யாரை வேணா ஏமாத்தலாம். நான் உங்க வீட்டு பொண்ணு.
எனக்கு கண்டிப்பா தெரியும் நீங்க இவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க. இவளை அலைய வைக்கிறீங்க, இவளை கஷ்டப்படுத்துறீங்க. உன்னால எவ்வளவு முடியுமோ அவளை அழ வைப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். முத்து, நான் சொல்றது கொஞ்சம். நீங்க எதுவுமே சொல்ல வேணாண்ணா. ஆதிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, நான் உங்களை சும்மா விட மாட்டேன். என்னப்பா ஆதிக்கு உடம்பு சரியில்லைனாங்க, போய் பார்த்துட்டு வந்தியா? தாத்தா ப்ளீஸ் தாத்தா, அவளை பத்தி எதுவும் பேசாதீங்க. பார்த்துட்டு வந்தியா இல்லையா? ஏதோ முக்கியமான விஷயம்னு வர சொன்னீங்க. சொல்லுங்க தாத்தா, என்ன விஷயம்? நம்ம முக்கியமான விஷயத்தை பத்தி மட்டும் பேசலாம். தேவையில்லாத நேரத்தை வீணடிக்கிற வளமை எதுவுமே வேண்டாம். கண்ணா ப்ளீஸ் தாத்தா, எனக்கு அந்த டாபிக் பத்தி பேசுறதுக்கே பிடிக்கல. சரிப்பா, கோவப்படாத, நான் பேசுறேன். அப்புறம் இப்படியே சன்னியாசியா இருக்கலாமா இல்ல பொண்ணு ஏதாவது பார்க்கலாமா? தாத்தா, அம்மா தான் அப்படி இருக்காங்கன்னா நீங்க கொஞ்சமாவது புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சேன். நீங்களுமா? இப்போதைக்கு கல்யாணத்தை பத்தி பேச வேணாம் தாத்தா. அப்படியே விட முடியாதுல்லப்பா, உனக்கு வயசாகுது இல்ல. தாத்தா ப்ளீஸ் தாத்தா, புரிஞ்சுக்கோங்க, என்னை விட்டுருங்க. இந்த டாபிக் பத்தி யாரும் பேசாதீங்க. இங்க பாரு கண்ணா, நான் எது செஞ்சாலும் உன்னோட நல்லதுக்காக தான் இருக்கும்னு உனக்கு தெரியும்ல. எனக்கு அது தெரியும் தாத்தா, நீங்க சொல்லி புரிய வைக்க வேணாம். ஆனா ஒரு சில முடிவுகளை நானே எடுக்கிறது தான் எனக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. பின்னால உங்களை பத்தி நான் எந்த ஒரு வருத்தமும் பற்றக்கூடாது இல்லையா? கிருஷ்ணா, உனக்கு தெரியாதுல்ல, பூரணி வீட்டுக்கு வந்திருந்தா. பூரணியும் தாத்தாவும் பேசினாங்க. அதை பத்தி தான் தாத்தா பேச போறாங்க. நீ கொஞ்சம் பொறுமையா கேள. இந்த பாருங்கம்மா, நான் என் கல்யாண விஷயத்துல அவசரப்பட விரும்பல. ஏன்னா அவசரப்பட்டு எடுக்கிற எந்த முடிவும் சரியா இருக்காது. இங்க பாருப்பா, நீ ஆதி விரும்பின, ஆதி கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்ட்டா. இப்ப அடுத்த பொண்ணு நம்ம பார்த்தானே ஆகணும். அவளையும் நினைச்சிட்டு உட்கார முடியாதுல்ல. இங்க பாருப்பா, யாராவது ஒரு பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிதானே ஆகணும். அதனால நாங்க சொல்றது. இங்க பாருங்க தாத்தா, பூரணியை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு சுத்தமா விருப்பம் கிடையாது. இதுக்கப்புறம் என்ன கம்பல் பண்ணாதீங்க. நானும் அதே தான்ப்பா சொல்ல வந்தேன். பூரணி உனக்கு ஏத்த பொண்ணு கிடையாது, அவ வேணாம். மாமா, என் பிள்ளைகிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நான் உங்களை என்ன சொல்ல சொன்னேன், நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? என்ன சுப்லட்சுமி, என்கிட்ட எதிர்த்து சத்தமா பேசுற அளவுக்கு நீ பெரிய மனுஷி ஆயிட்டியா? சாரி மாமா, மன்னிச்சிடுங்க மாமா. சாரி மாமா, ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க மாமா.